உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2025 செப்டம்பர் மாதம் புரட்டாசியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, அதனுடைய தேதி, திதி, நேரம் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த முறை நமக்கு வளர்பிறையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் உரிய அந்த மாதிரியான வேண்டுதல்களை முன்னிறுத்தி இந்த முறை நம்ம புதிதாக துவங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் என்ன மாதிரியான வழிகளில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வராகி அன்னை வழிபாடு அப்படிங்கும்போது நமக்கு என்ன மாதிரியான கோரிக்கை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வளர்பிறை மற்றும் தேய்பிறையை நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம வழிபாட்டை முதன் முறையில் துவங்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி நாட்கள்லையும் நம்ம தொடர்ந்து வழிபாட்டு முறைகளை பண்ணலாம். ஸோ குறைஞ்சபட்சம் 8 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு நீங்கள் தொடர்ந்து எல்லா பஞ்சமிக்குமே வழிபாட்டு முறைகளை பண்ணலாம். பெண்களுக்கு ஒருவேளை இடையில மாதவிடாய் காலமாக இருந்துச்சு, அந்த டைம் நமக்கு பண்ண முடியலை அப்படின்னாலுமே நம்மளுடைய வேண்டுதல் எதுவும் உதாயிருமோ அப்படிங்கிறது நினச்சி மனசில் எதுவும் வருத்தப்பட வேணாம். அந்த ஒரு பஞ்சமியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா பஞ்சமிக்குமே நீங்கள் தொடர்ந்து வழிபாட்டு முறைகளை பண்ணலாம். சரி, இப்போது வளர்பிறை அப்படிங்கும்போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது ஒரு உதாரணத்திற்கு திருமணம் கைகூடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கோ, இல்லை நல்ல வேலை அமைகிறதுக்கோ, வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதுக்கோ, ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம அப்படின்னாலுமே வீட்டில் நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குடும்ப நிம்மதிக்காக அது வளரணும் அப்படின்னு கூட நீங்கள் உங்களோட வேண்டுதலை துவங்கி பண்ணலாம். இப்போது திதி அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:16க்கு துவங்குது. புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி செப்டம்பர் 27 சனிக்கிழமை காலையில் 10:17க்கு முடிவடையுது. ஆக நமக்கு இந்த முறை பஞ்சமி பார்த்தோன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் துவங்கி 8:17க்கு துவங்கி சனிக்கிழமை காலையில் 10:17 வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஈவினிங் நீங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சனிக்கிழமை காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணலாம். 10:17 வரைக்கும் தான் நமக்கு பஞ்சமி திதியானது அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே வராகி அன்னை வழிபாடு அப்படிங்கிறது இருள் சூழ்ந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா அதாவது எதிரிகள் ஏவி விடக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் அழிக்கிறதுக்காகவே உருவானவங்க வராகி அன்னை. அப்போது இருள் நேரத்தில் தான் அந்த செய்யப்படுற எல்லா பிரச்சனையுமே இருள் நேரத்தில் செய்கிறாங்க. அப்படிங்கும்போதும் நம்ம இருள் நேரத்தில் இவங்களை வழிபடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாலுமே அந்த இரவு நேரத்தில் தான் அவங்க வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது 6:30 மணிக்கு மேலே நைட்டு 10:30 மணி வரைக்கும் கூட நீங்கள் உங்களோட வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். ஒருவேளை வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் முடிச்சுட்டு கூட நைட்டு 10:30 மணி வரைக்குமே தாராளமாக நீங்கள் சாமி கும்பிடலாம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு, கூடவே வளர்பிறை திதியும் அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டும் சேர்ந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் போது முதன் முறையாக துவங்குனீங்க அப்படின்னாலுமே இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். சரி, இப்போ வளர்பிறை அப்படிங்கும்போது நம்ம திருமணம் கை கூடுறதுக்காக முதல் முறையாக இப்போ உங்கள் வீட்டில் இருக்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் மாலை சாத்துறதா வேண்டிட்டு நீங்கள் உங்களோட வழிபாட்டு முறைகளை துவங்குங்க. உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் போய் விரலி மஞ்சள் மாலை சாத்தலாம். இல்லை அம்பாளுக்கு சாத்திட்டு கூட நீங்கள் உங்களோட வேண்டுதலை தொடர்ந்தும் பண்ணலாம். அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னா அம்பாளுக்கு பாலாடை தீபம் அப்படிங்கிறது நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இதை செஞ்சு பலனடைஞ்சவங்க ஏராளமானவர்கள் இருக்காங்க. என்கிட்டே நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை கூடியமான வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அம்பாள் மேலே முழு நம்பிக்கையோடு அதை நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக உங்களுக்கு நினச்ச வேலை கிடைக்கணும், அதாவது நமக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நிலையானதாக நமக்கு அமையணும் அப்படின்னாலுமே சரி, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலுமே சரி, அதற்குமே பார்த்தோன்னா நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் வெற்றிலையை வச்சு ஏற்றணும் அப்படின்னா அது வெற்றியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது ஒரு மாதிரி பண்ணலாம். அடுத்ததாக அரச இலை தீபம், அரச இலையை வச்சு நம்ம போடணும் அப்படின்னா நமக்கு அரசன் போல வாழ்வு கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரசன் மாதிரி நமக்கு ஒரு வாழ்வு இல்லை அப்படின்னாலுமே நமக்கு தேவையான அளவை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு, நமக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அந்த அரச இலை தீபம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக போட்டு ஏற்றலாம். சரி, இந்த அரச இலை தீபம் எப்படிங்க ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெற்றிலை தீபமோ அல்லது அரச இலை தீபமோ எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டோம்னா அம்பாளுக்கு பஞ்சதீப விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுவோம். ஸோ அம்பாளுக்கு உகந்தது பார்த்தோன்னா தேங்காய் தீபம் அப்படிங்கிறது நார்மலாக வீட்லேயும் ஏற்றலாம், கோயிலையும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அது கூடவே இந்த பஞ்சதீப விளக்கு அப்படிங்கிறது அம்பாளுக்கு தனியாக ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க. அதில் 5 அரச இலையோ அல்லது 5 வெற்றிலையோ கிழியாத நிலையில் சிறிய அளவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே பஞ்சதீப விளக்கு ஏற்றணும். பஞ்சதீபம் அப்படிங்கிறது 5 முகம் கொண்ட குத்து விளக்கோ அல்லது அகல் விளக்கோ இல்லை தனித்தனி அகலோ ஆக 5 தீபம் அப்படிங்கிறது அதை நம்ம ஏற்றி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் பூவும் வச்சு நீங்கள் வழிபாட்டு
வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க. கூடவே நான் இந்த அச்சு வெல்லம் இருக்கும் இல்லையா, அச்சு வெல்லம் ஒரே ஒரு இது வச்சு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாலுமே இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகள் அம்பாளுக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது அதற்கான பலன்கள் அப்படிங்கும்போது நமக்கு நம்ம எவ்வளோ ஒரு நேர்மையான கோரிக்கையை வச்சு அம்பாள் கிட்ட நம்மளோட உள்ளன்பை காட்டி வழிபாடு பண்ணுறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அம்பாள் நமக்கு ஓடோடி வந்து பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக அம்பாளுக்கு வைக்கக்கூடிய நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறை வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால வைக்கக்கூடிய நிவேதனங்களோட ஏதாவது இனிப்பு பண்டம் செஞ்சு வைங்க. ஸோ வளர்பிறை அப்படிங்கும்போது நம்ம தேங்காய் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வைக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சுது அப்படின்னா செய்யுங்க. அப்படி இல்லைனா தேங்காய் திருவி அதில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலுமே மனப்பூர்வமாக அம்பாள் ஏற்றுக்குவாங்க. அது இல்லாமல் பூமிக்கடியில் விளையக்கூடிய எல்லா வகையான காய்கறிகள் மற்றும் அந்த கிழங்கு வகைகள், நிலக்கடலை, மாதுளம்பழம் இதெல்லாம் அம்பாளுக்கு வச்சு நம்ம வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். இதெல்லாம் நைவேத்திய பிரசாதங்கள். அடுத்ததாக மலர்கள்னு பார்க்கும்போது சிகப்பு நிறம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு மிகவும் உகந்தது. அதனால சிகப்பு நிறத்தாலான எல்லா வகையான மலர்களும் சாத்துங்க. வாசனை மிகுந்த மலர்கள் கிடச்சிதுன்னா சாத்தலாம். கூடவே ஊதா நிற சங்குப்பூ இருந்தது அப்படின்னா அது கிடச்சிச்சின்னா ஒரு மலராது வச்சு அம்பாளுக்கு வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எந்த இதுவுமே கிடையாது. நம்மளால் எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன அகல் தீபத்தை வச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அம்பாளுக்கு நைவேத்தியமாக வச்சு நம்மளோட நிலை அம்பாளுக்கு தெரியும். அதனால் எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணாலும் உங்களோட உள்ளன்பை காட்டி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கட்டாயமாக அம்பாள் ஓடோடி வந்து உங்களுக்கு அந்த உதவி அப்படிங்கிறத கட்டாயமாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வழிபாட்டு முறைகள் நம்ம பண்ணும்போது கூடவே அம்பாளுக்கு இந்த ஸ்லோகங்களும் சொல்லி நம்ம வழிபாட்டு முறைகளை பண்ணும்போது இன்னும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஸ்லோகம் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம். அப்படி சொல்ல வாய்க்கு வரலை அப்படின்னா அம்பாளுடைய அந்த நாமம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய 108 போற்றி சொல்லி கூட நம்ம பண்ணலாம். 12 நாமங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நாமம் சொல்லி கூட பண்ணலாம். அதுலேயும் வார்த்தாளி அப்படிங்கிற பேர் வந்து அம்பாளுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வார்த்தாளி போற்றி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் 108 முறை சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோன்னா, ஓம் ஷியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை சொல்லியும் நம்ம வழிபாட்டு முறைகளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி போற்றி இதை கூட நீங்கள் 108 முறை சொல்லி வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.